ஹாய்ங்க. வியாழக்கிழமை சாயங்காலம் ஒர்க் முடிஞ்சு வந்துட்டுருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டா அக்கா வீட்டுக்கு தான் போனேன். அம்மா வந்து அங்க தாங்க இருந்தாங்க. மகிழ்குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறனால ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. அத்தை வந்து நைட்டு குக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சுங்க. கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு இப்போ சாப்பிட்டு தூங்கிட்டோம். காலையில் எழுந்துச்சி தான் நான் வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணேன். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்துச்சி ஃபஸ்ட்டு வேலையாக வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டேங்க. அதாவது பனி பார்த்தீங்கன்னா நல்லா பெய்யுதுங்க. தண்ணியில் வந்து கையை வைக்க முடியும் அந்தளவுக்கு பனி பெய்யுது. அதுவும் நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா காடு தான் இருக்குது. அதாவது நான் சுற்றி வீடு அந்த அளவுக்கு கம்மி தான். ஸோ பனி பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியுது. அப்புறம் உள்ளே வந்து பார்த்தேன் அம்மா வந்து பருப்பு கடைஞ்சிருந்தாங்க. நேரத்திலேயே குக்கிங் வேலையை முடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பருப்பை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதை வந்து சிங்கில் போட போகிறேன். எங்கள் அம்மா அதை வாங்கி ரசம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து பருப்புலேருந்து ரசம் வைக்கிறாங்களா, நான் வந்து கரெக்டாக வடிச்சிருக்க மாட்டேன் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து துர்க்கியம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தீபம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பருப்புங்க இப்படி சாப்பிட்டாச்சு.